ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நீங்க கூகுள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏஆர் ரிலேட்டடா இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ரொம்ப பிடிச்சிருக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர் பட்டனும் இருக்கு, கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெக் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பை த வே, நான் கார்த்தி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் 47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற டிப் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வேர்டோட மீனிங் தெரியணும்னு வச்சுக்கோங்க. கூகுள்ல போய் மீனிங் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேர்டை நம்ம டைப் பண்ணுவோம். இது ஒரு லென்த்தியான ப்ராசஸ். இதை விட சிம்பிளா எப்படி ஒரு வேர்டோட மீனிங் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, டிஃபைன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. DEFINE அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த வேர்டை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ல ஈஸியாக அதோட மீனிங் வந்துடும். அது கூடவே இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் அதுல ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படிங்கறதும் ஈஸியாவே உங்களுக்கு கேட்டு பார்த்துக்க முடியும். நான் இப்ப சொன்ன ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது இனிமே தான் நான் இதுல போய் சர்ச் பண்ணி பார்க்க போறேன். ஸோ நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணனா அப்படிங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது ஆக்சுவலி ஒரு ட்ரிக் கிடையாது, இது ஒரு கேம். ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு டைம் போகல, நீங்க ஏதாவது ஒரு கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹெவியான கேம்லாம் எதுவும் விளையாடுறதுக்கு டைம் இல்ல, குட்டியா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒரு சின்ன கேம் விளையாடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நீங்க பழைய 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னாலோ இல்ல பழைய மொபைல் போன்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேம் இருந்திருக்கும். ஸ்னேக் கேம் தான். இப்போ நீங்க கூகுள்ல போய் ஸ்னேக் கேம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இப்படி நீங்க சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்னேக்கோட கேம் இதுல வந்துரும். இது லேப்டாப்லயும் மொபைல்ல இது எல்லாத்தையுமே ஒர்க் ஆகும். ஸோ இதுல இருந்து ஈஸியாவே நீங்க விளையாண்டுக்கலாம். இதுல கேம்லாம் பெருசா டஃப்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாவே நீங்க விளையாண்டுக்க முடியும். உங்களோட டைம் கில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற செம ஃபன்னான ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, கூகுள் கிராவிட்டி. கூகுள் ஓபன் பண்ணிட்டு கூகுள் கிராவிட்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பவும் கூகுளோட ஒரு பேஜ் தான் ஓபன் ஆகும். பாக்குறதுக்கு கூகுள் மாதிரியே இருக்கும். இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்க சும்மா கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அங்க இருக்கிற எல்லா ஐக்கனும் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துரும். செம ஃபன்னா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்டோட போன்ல இதை நீங்க போட்டு வச்சுட்டு அவர் கிளிக் பண்ணனா அவரோட ரியாக்ஷன் யோசிச்சு பாருங்களேன், செம ஃபன்னா இருக்கும்ல. சோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுக்கான லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அங்கே போய் கூட நீங்க ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ட்ரிக் வந்து கூகுள் மேப் ரிலேட்டட் ஆனது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல இருந்து மெயின் ரோடுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, இல்ல அந்த மெயின் ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு உங்களோட கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இப்ப ஏதாவது ஒரு ஊர் பேர் போட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சிக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈஸியாவே உங்களால சர்ச் பண்ணிக்க முடியும். இந்த சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல நீங்க வாக்கிங் போறீங்க, நான் எவ்வளவு தூரம் வாக் பண்ண போறேன் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்களேன், இதை வச்சு உங்களால ஈஸியாவே பண்ணிக்க முடியும். எப்படி நான் சொல்றேன், கூகுளோட மேப்போட அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு டிஸ்டன்ஸ் நீங்க மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த பின் பண்ணிட்டு அது ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கன் வரும். அந்த மெஷர்ங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு புது பேஜ் அந்த மேப்லயே தான் இருக்கும். நீங்க அந்த மேப் அப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த லைன்ஸ் தெரியுதுங்களா, அந்த லைன்ஸ்ல எந்த இடத்துல நீங்க கொண்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுல வச்சுட்டு கீழே ஒரு பிளஸ் ஐக்கன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க அது லெஃப்ட் ரைட் எல்லாம் திருப்பணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ரைட் நீங்க திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கு அப்புறம் திரும்பவும் இன்னொரு பிளஸ், இந்த மாதிரி பிளஸ் பிளஸ்ஸா வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியில கீழே மெஷர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். இதை ஃபுல்லா கவர் பண்றதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஆகும் அப்படிங்கறது ஈஸியாவே உங்களால செக் பண்ணிக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக் கூகுள் மேப்ஸ்லயே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல
அடுத்து இருக்கிற ட்ரிக் என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ஏஆர் பேஸ் பண்ண ஒரு ட்ரிக். இது எல்லா போன்லயும் ஒர்க் ஆகுமா நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். என்னோட வீட்டில் இருக்கிற 2 போன்ல ஒன்னு நல்லா ஒர்க் ஆகுது, இன்னொன்னுல ஏஆர் சப்போர்ட் கிடையாது, அதனால ஒர்க் ஆகல. ஸோ இப்போ இந்த ட்ரிக் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் காட்டுறேன். என்ன அப்படிங்கிறது பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு அனிமலோட ஒரு பேரு டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லயன், டைகர் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு டைகர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணனா எனக்கு டைகரோட இமேஜ் காட்டுவான். கீழே பாத்தீங்க அப்படின்னா வியூ இன் 3D அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கூகுளோட அப்ளிகேஷன்ல இது ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏதாவது பெர்மிஷன்ஸ் கேட்டுதுன்னா கொடுத்துருங்க. மேபி லொகேஷனோட பெர்மிஷன்லாம் கேட்கும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே டைகர் 3Dல உங்களுக்கு பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியாவே இதில் நீங்க பார்த்துக்கலாம். அதை விட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. கீழே வியூ இன் 3D ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போனோட கேமரா ஓப்பன் ஆகும். இது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட போன் ஒரு தடவை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த அனிமல் நின்னுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆகுமெண்டட் ரியாலிட்டியில உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இதுல காட்டுற இந்த சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரியல் அனிமல் என்ன சைஸ்ல இந்த இடத்துல நின்னா இருக்குமோ அதுதான் காட்டியிருப்பாங்க. நீங்க அது கூட போய் நின்று போட்டோ எடுக்கலாம். இது இன்கேஸ் வீடியோலாம் எடுத்தீங்க அப்படின்னா அதுல சவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. உங்க போன்ல சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும். நிறைய கொஞ்சம் பழைய போன்ல கூட ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகுது. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்களோட கூகுள் ஆப் எல்லாமே அப்டேட்டடா இருக்கணும். அதுவும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுல இருந்த எல்லா ட்ரிக்குமே உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாத ட்ரிக் ஏதாவது நான் சொல்லியிருந்தேனா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுவும் போய் செக் பண்ணி பாருங்க. ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், அன்பாக்சிங், ரிவ்யூ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் தேவையான லிங்க் இந்த சேனலுக்குள்ள போனீங்களாலே உங்களுக்கு தெரியும். ஸோ போய் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கார்த்தி.